இங்க வாடா, இங்க வா. இத வந்துடுறேன். என்னையா சார்? இந்த சக்கரால சங்கரலிங்க வீடு தெரியுமா? சக்கரால சங்கரலிங்க வீடா? என்ன விஷயம்? பொண்ணு பாக்கையா? பொண்ணு பாக்கவா? கொசு இறங்குங்க கீழே. ஏயா சங்கரலிங்க வீடு சந்திலையா இருக்கு, கார் போகாதா? சேச்சா அதெல்லாம் ஒண்ணு இல்ல. எங்க ஊருக்கு யார் பொண்ணு பார்க்க வந்தாலும் ஒரு மரியாதை செய்யறது வழக்கம். ஆமா மாப்பிள்ளை யாரு? நான் தாங்க. உங்க அப்பாரு? ஏன் தெரியாதா? நான் தாங்க. இல்ல ஜாடை இல்லையா அதனால கேட்டேன். அம்மா ஜாடை. அண்ணாத்த யாரு? அடியாள? ஆமாங்க, பாதுகாப்புக்கு. சங்கரலிங்கம் தான் திமிர் பிடிச்சவன் நினைச்சா பொண்ணு பார்க்க வந்தவன் அதை விட ஏத்தமா இருக்கீங்க. என்னடா கேட்ட? டேயா 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 மாப்பிள்ள வண்டியில உனக்கு ஒரு இந்தடா வேண்டி. சங்கரலிங்கம் பொண்ணுக்கு வாஞ்சிநாதன் தான்டா மாப்பிள்ள. எவனாவது மாப்பிள்ளன்னு சொல்லி இந்த ஏரியாவை தாண்டிங்க காலை வெட்டி போடுவேன். கேளி ஏங்க என்னமோ வில்லா விளையிற விளைவுகளை பொறுத்திருந்து பாருன்னு சொன்னீங்க. இப்ப என்னாச்சு? நம்ம வீட்டு பொண்ணுகளை பார்க்க வரது கூட அந்த பசங்க அனுமதி எல்லாம் வர முடியாது போல் இருக்கு. போற போக்க பார்த்தா அவனுக்கு உத்தரவு இல்லாம நாம தும்ம கூட முடியாது போல் இருக்கு. அப்படியே தும்முனாலும் நாம எல்லாரும் சேர்ந்தே தும்முவோம். எங்க மாமா பொறுமையா இருக்கிறது கூட ஒரு ராஜதந்திரம் தான். ஆமா, காலே இல்லாதவனுக்கு பேரு தாண்டவராயன், கோலத்தினத்துக்கு பேரு ராஜதந்திரம். போது நிறுத்துங்கய்யா. முள்ள முள்ளால எடுக்கணும்னு தான் பொறுமையா இருக்கேன். முள்ள முள்ளால தாங்க எடுக்கணும், அது கால்ல குத்தி இருந்தா. இப்ப குத்தி இருக்கிறது நம்ம கண்ணுல. நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். நம்மளை எதிர்த்து கேட்கறது வாஞ்சிராத செந்தோழங்கிற 2 பேர் குரல் மாத்திரமல்ல, அவங்க பின்னாடி ஒன்னா சேர்ந்து உரிக்கிற கூரிக்கார பசங்க குரல். அவங்க உடம்புல சத்து இருந்தாதான சத்தம் போடுவானுங்க. நாளைக்கே என் ஆலையை இழுத்து மூடுறேன். பரமசிவா, உங்க வயல்ல ஒரு வயலையை இறங்கி வேலை செய்ய விடக்கூடாது. ஈராசாமி, நீங்களும் உங்க மில்ல இழுத்து மூடுங்க. நாம வளர்த்த நாய்களை நாமே பட்டி போட்டு கொல்லுவோம். கொழுப்பு அடங்கிடுச்சுன்னா குறைக்கிறது தன்னால அடங்கிடும். எனக்கு எதிரா ஓட்டு போட்ட அந்த நன்றி கெட்ட நாய்ங்க தெரு தெருவா பட்டி கிடந்து சாகிறத என் கண்ணால பார்க்கத்தான் போறேன். எடுத்துக்கடா. காதல விடல என்னடா பாக்குறீங்க? இனிமே இந்த ஊருக்கார பசங்க ஒருத்தம் கூட என் வயல்ல இறங்கி வேலை செய்யக்கூடாது. அம்புட்டு பேர் போங்கடா வெளியே. போங்கடா வெளியே. என்னடா பாக்குறீங்க? போங்கடா. என்ன முதலாளி போங்க போங்க போங்கடா. சார், இந்த லேபர் ஆபீஸுக்கு நாங்க பல தடவை வந்திருக்கோம். எப்ப வந்தாலும் நீங்க இல்லன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. எங்க ஊர்ல நடக்கிற அநியாயங்களை பத்தி இதே மாதிரி பெட்டிஷன் பல தடவை கொடுத்திருக்கோம். சார், முன்னறிவிப்பு இல்லாம ஆலயங்களை மூடுறது சட்டத்துக்கு புறம்பானது. அது உங்களுக்கும் தெரியும், அந்த முதலாளிங்களுக்கும் தெரியும். உங்ககிட்ட இருந்து எங்களுக்கு சாதகமான முடிவை நாங்க எதிர்பார்க்கிறோம். மிஸ்டர், சட்டங்கிறது நம்புறவங்களுக்கு நாய் மாதிரி இருக்கும், நம்பாதவங்களை கழுத மாதிரி உதைக்கும். நீங்க நம்புறீங்க, நல்லதே நடக்கும். சார், எரியிற வயிறோட எரியாத அடுப்போட இருக்கிற எங்களுக்கு நீங்க நல்லது செய்வீங்க நாங்க நம்புறோம். நான் பாத்துக்கிறேன். வரேன் சார். சார் ரொம்ப நல்ல வர்ற. என்னையா லேபர் ஆபீசரா? வணக்கம். வணக்கம் சார். அந்த பசங்க வந்திருப்பானுங்களே? வந்தாங்க. மனு கொடுத்துருப்பானுங்களே? கொடுத்துருக்காங்க. அதை சேர வேண்டிய இடத்துல சேர்த்துட்டியா? சேர்த்துட்டேங்க. அடுத்த வாரம் மந்திரி பார்க்க போகும்போது வீட்டு பக்கம் வா. தேன் பாட்டிலும் மான்கறியும் கொடுத்துருப்பேன். மரியாதை பிற உட்காரியா. ஐயோ, என் ராசாத்தியே போயிட்டியே. நான் பெத்த மவளே போயிட்டியே. என் செல்லக்கண்ணே போயிட்டியே. என்னமோ தேர்தல ஜெயிச்சு புட்டா பாலத்தை கட்டிவிடும் சொன்னீங்க. உங்களை நம்பி நாங்களும் ஓட்டு போட்டோம், ஜெயிச்சு புட்டீங்க. ஆமா, எங்க பாலத்தை கட்டினீங்க? வழக்கமா ஓட்டு கேட்கிறவங்க சொல்றதான் இவங்களும் சொன்னாங்க. நம்புறது நம்ப முட்டாள்தடையா. என்னதான் படிச்சிருந்தாலும் சின்ன பசங்க தான்.
இத பாருங்க, சங்கர்லிங்கம் என்னதான் நல்லவரோ கெட்டவரோ அடுப்ப பகுஞ்சதே அவராலதான். ஆமா ஆமா. சாட்சிக்காரன் கால்ல விழுறதை விட சண்டைக்காரன் கால்ல விழுந்திருக்கலாம். நீங்க எல்லாம் ஆத்திரத்துல அவசரப்பட்டு பேசுறீங்க. இப்ப நாம அனுபவிக்கிறது ஏற்பட்ட வறுமை இல்ல, ஏற்படுத்தப்பட்ட வறுமை. கொஞ்சம் பொறுத்துக்குங்க. எவ்வளவு நாளைக்குப்பா பொறுத்துக்கிறது? வேட்டி கிடைக்கும்னு ஆசைப்பட்டான ஒருத்தன் கடைசியில அவன் அண்ணா கவுத்துக்கு ஆபத்து வந்தான். அந்த மாதிரி கதையால இருக்கு. போத நிறுத்துங்க. பிள்ளை பெத்துக்கிறதுனா 10 மாசம் சுமந்துதான் ஆகணும். மறுபடியும் போய் அந்த வெறி நாய்ங்க கிட்ட அடிமைங்களா வாழறதை விட சுதந்திரமா செத்து போலாம். நீங்க உங்க கஷ்டத்தை எல்லாம் சொன்னீங்க, ஒத்துக்கிறேன். நான் ஒரு முடிவு சொல்றேன், அதை நீங்க ஒத்துக்குங்க. சொல்லுங்க, நல்லதா இருந்தா ஏத்துக்குவோம். பாலத்தை கட்டுறோம், எல்லாரும் சேர்ந்து கட்டுறோம். என்ன சொல்றீங்க? சரிதான். ஊர்ல பஞ்சம் தலைவிரிச்சு ஆடுது. பாலம் கட்ட பணத்துக்கு எங்கப்பா போறது? நாம பஞ்சத்துக்காண்டி பரம்பரை ஆண்டிங்க இல்ல, நம்ம கிட்ட இருக்கிற பலத்தை வச்சு பாலத்தை கட்ட ஆரம்பிப்போம். அதுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் சேகரிப்போம். என் முடிவை நான் சொல்லிட்டேன், உங்க முடிவை நீங்க சொல்லுங்க. இந்தாப்பா, நம்ம வீட்டுல இருந்த எல்லா எரும மாட்டையும் வித்துட்டேன். என்ன? நம்ம கல்யாணத்துக்காக சேர்த்து வச்சது. சுக்கி, என்ன நகையும் எடுத்துக்க.